அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவங்கள் வேற, தெரிந்து கொள்ளப்பட்டவன், இந்த காரியத்தை குறித்து மத்தேயு 22:14 வசனம், 22ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றார் இதை. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து லூக்கா 9ஆம் அதிகாரம், இங்கே லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 59 60 வசனம். இங்கே ஆண்டவர் அநேகர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நாங்களும் உங்களை பின்பற்றி வருகிறோம், உங்களுக்கு சீசராக வரணும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. ஒரு நரிக்கு கூட அதுக்கு தூங்கிறதுக்கு அதுக்கு ஒரு குகை உண்டு, ஒரு குழி இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி அல்ல எங்களுக்கு அப்படின்றார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே 59ஆவது வசனத்தில் பாருங்கள், லூக்கா 9ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் 60 வசனத்தில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேறு ஒருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அவர் அழைத்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு, பரம அழைப்பு. ஆனாலும் நான் வரேன், ஆனால் எங்கள் அப்பாவை நான் போய் அடக்கம் பண்ணணும். அப்போது நான் பரலோகத்துக்கூட அழைப்பு தான், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு உலகத்துடைய வேலை இருக்குது, அதை நான் முடிச்சிட்டு வரேன். ஆனால் 60ஆம் வசனம், அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு! இந்த அழைப்புடைய உள்நோக்கம் பார்த்தீங்கன்னா, மரிக்கிறவங்கள இன்னொருத்தங்க மரிக்க போறவங்க அவங்க அடக்கம் பண்ணுவாங்க. ஆனா நீ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி. அப்படி என்றால் அது கூட அர்த்தம் என்றால், நீ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும் போது உனக்கு மரணம் அல்ல, நித்திய ஜீவன். இதுல பாருங்க, இது தாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவன். எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை! அநேகர் அழைக்கப்படலாம், ஆனால் தெரிந்து கொள்ளப்படுறது தான் முக்கியம். இந்த வார்த்தையில் ஒரு அருமையான மெய்யாளன், இவன் ஒரு பெரிய பாக்கியவான், ஆனால் அவன் அதை இழந்தான். பரலோகத்தில் பிதாவோட முதற் பேரான ஒரே குமாரன் அழைக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு! எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு அழைப்பு. ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தான், ஆனால் அதை அவன் இழந்தான். அதனால் இந்த வார்த்தையில் தேவன் சொல்றது பார்த்தீங்கன்னா, நம்மளும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவே தேவன் அழைத்த அழைப்புக்கு நம்மை எடுத்து நடத்துவார் என்று விசுவாசிப்போம். இதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காரியத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானோரை இந்த நாளும் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.